இந்த பக்கம் போனால் சிறுசேரி அங்கே பெரிய பெரிய ஐரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய விலையில் ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 to 10 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நீங்கள் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸே சொந்தமாக்கிக்க முடியும். ஓகேங்களா? உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் வீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்க முடியும். ஒரு பில்டர் சைடில் கட்டி செல் பண்ணக்கூடிய வீட்டில் சிசிடிவி கேமரா கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருந்தது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறவங்க OMR காரிடாரில். வீடை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கேயே ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பொது கருத்துன்றது ஒன்று இருக்கும், எனக்கு பர்சனலாக இன்னும் பிடிச்ச விஷயங்கள் இருக்கும்ல. ஒருத்தருக்கு பிடிக்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே பிடிக்கிறது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் அது ஆரம்பத்துலேருந்தே சொல்லக்கூடிய விஷயந்தான். என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஃபாரஸ்ட்டுங்க. நல்லா மெயின்லேயே இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஜங்ஷனில் இருந்து. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால பக்கத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடுகள் வந்தாலும் இந்த லேஅவுட்குள்ளே காற்றோட்ட விஷயத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பக்கத்தில் எந்த உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய டெவலப்மெண்ட் வீடுகளாக அந்த கான்கிரீட் ஜங்கிள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது நான் இந்த லேஅவுட்டில் இந்த வீடு பக்கத்தில் தனித்துவமாக பார்க்குறேன். இது நான் பர்சனலாக விரும்புவேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இந்த வீடும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி நம்பர் ஆஃப் லேண்ட் ஏரியா, பட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. நான் எதனால் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ காமிக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலர் பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்காக அதான் பெஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா அவங்க குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க ஒன்று எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அதானாங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக நம்ம சென்னை சவுத்தில் OMR காரிடாரில் நாவலூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய தாளம்பூரில் இருக்குங்க. கரெக்டாக தாளம்பூர் ஜங்ஷனில் இருந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா எந்த அளவுக்கு வீடுகள் இருக்குன்னு பாருங்கள். 2019-20 அந்த டைமில் நான் ரியல் எஸ்டேட் கொஞ்சம் அந்த பார்ட் டைமில் காலேஜ் படிச்சுட்டே வேலை பார்த்த டைமில் இங்கே ஒரு டீ குடிக்க நல்ல கடை இருக்காதுங்க. ஏன் கடையே இருக்காது. நான் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒட்டியம்பாக்கம் இந்த சைடு நம்ம OMR மெயின் ரோடு நாவலூர் ஜங்ஷன் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நிறைய காலேஜஸ் இருந்துச்சு அப்போவே. ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு டீ கடை, எந்த அளவுக்கு ஒரு க்ரௌடு இருக்குது, எந்த அளவுக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, கட்டி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதான் தாளம்பூர் ஜங்ஷன். பார்த்து வச்சுக்கோங்க, இன்னும் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். இந்த தாளம்பூர் ஜங்ஷனில் இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர்ஸ் தூரத்தில் 350 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த லேஅவுட்குள்ளே நிறைய பேர் வீடு கட்டி புதுசாக வீடுகள் கட்டிட்டும் இருக்கிறாங்க, பார்க்க முடியும். சரிங்களா? இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைட்லேயும் ஃபாரஸ்ட், அந்த என்ட்ரன்ஸும் ஃபாரஸ்ட் தான். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக கவர்மெண்ட் சைடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பாண்ட், ஒரு லேக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெரிய ஐரேஸ் பார்க்குறீங்க இல்லையா, அதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த பில்டிங், இந்த ஜங்ஷன் காமிச்சிருந்தது. அந்த ஜங்ஷன்லேருந்து 300 மீட்டர்ஸ் அப்படியே நீங்கள் நடந்து வந்துடலாம். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நல்லா க்ரீனரியாக இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா KFI ஸ்கூல். அப்பா ஒன்றும் இல்லைங்க, அந்த ஜங்ஷனில் இருக்கிற டீ கடையில் ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டேன். தண்ணி குடிக்காமல் வந்துட்டு அதான் கேட்டு போடுறது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. KFI ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. பட் நீங்கள் வந்து சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் விருப்பப்படுறது என்னவாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் A to Z கிளியராக இருக்கணும். ஒருத்தவங்க சொத்து வாங்க போகிறாங்க, அவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் உங்களுக்கு அதான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா அவங்க தம்பியாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. நம்ம பையன் சேனல்லாம்ப்பா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு ஷேர் பண்ணிவிட மறந்துடாதீங்க. இந்த ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை பண்ணிக்கிறேன். நம்ம OMR அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோட ஒர்க் ஃபேஸ் 2 நாவலூர் சிறுசேரி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நம்ம மாதவரத்துலேருந்து வரக்கூடிய லைன். அதில் நாவலூர் ஜங்ஷன்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜங்ஷன் வர முடியுங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா சிறுசேரி சிப்காட் போகும். நீங்கள் மறுபடியும் மெட்ரோவையும் அசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிறுசேரியில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் இந்த லொக்கேஷன் ஈஸியாக இருக்கும். ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம் சென்றடையலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பொன்மார். அந்த போகிற வழியில் அந்த ஸ்ட்ரெயிட் போன உடனே அந்த ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கும். வேல்ஸ் வித்யாசம் ஸ்கூல் இருக்குது, அக்னி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கூட அங்கே தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் காலேஜ் இருக்குது, ஃபிசியோதெரபி காலேஜ் இருக்குது, வெங்கடேஸ்வரா நர்சிங் காலேஜ். ஓகேங்களா? ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் KFI ஸ்கூல் இருக்குது, PSBB ஸ்கூல் இருக்குது, அன்சால்டோ ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேல்ஸ் வித்யாசம் ஸ்கூல் இருக்குது. இந்த லொக்கேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு A to Z நான் புட்டு வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்த உடனே அந்த சிறுசேரி போகக்கூடிய வழியில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய சைட்டுங்க. இப்போ நம்ம அப்படியே வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 686 ஸ்கொயர் ஃபீட் DTCP அப்புறம் லேண்ட் ஏரியாங்க. 1415 ஸ்கொயர் ஃபீட் 1415 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். 24 ஃபீட் ரோட் மேலே இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு.
இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் இருக்குங்க. உங்களுக்கு வீடு நல்லா மேலே எலிவேட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. மெயின் கேட் இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க முடியும். ஒரு பில்டர் சைடில் கட்டி சேல் பண்ணக்கூடிய வீட்டில் சிசிடிவி கேமரா கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருந்தது. சும்மா பேசிக் மாடல் மாதிரி இல்லாமல் நல்ல பிராண்டடாகவே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தௌசிஃப் பின்னாடி போங்க, ஸ்லோவாக போங்க, பார்த்து போங்க. எங்கேயும் பாருங்கள், டிவிடி பிராண்டில் சிசிடிவி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் போருங்க, போர்வெல் தான். 3 ஃபேஸ் லைன் கொடுத்துருக்குறாங்க. சம்ப் இருக்குது. வீட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் செட் பேக் விட்டுருக்காங்க, பேக் சைட் செட் பேக் விட்டுருக்காங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் செட் பேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் கொடுத்துருக்குறாங்க. கார் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் ஒரு 2 ஸ்டெப் இருக்குங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? சுவிச்சஸ் கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி இவங்களோட நம்ம கூடுவாஞ்சேரியில் ஒரு வீடு கொலாப் பண்ணியிருந்தோம். அந்த வீடும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு லேண்ட் வாங்கி நீங்கள் கட்டினா எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி அந்த ஃபினிஷில் அந்த வீடு இருந்தது. அந்த வீடியோவினுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடு சோல்ட் அவுட் ஆகலை அப்படின்னா கூடுவாஞ்சேரியில் நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பார்த்துட்ருக்காங்க, நான் ஓயமாரில் பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட் கூடுவாஞ்சேரியில் பார்க்குறாங்க அப்படின்னாலும் அதை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். நார்த் ஃபேஸிங் லேண்ட் ஏரியா. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் இருக்குது. மாற்றி திறக்கணும். நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹால் இருக்குங்க. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் ஃப்ரேமோடே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உட்டன் விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்ஸோடு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. கொசுவலையோடையும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ, இல்லை 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கு. பேரிவர் பிராண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளைவுட் ஃபினிஷ்லேயே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளைவுட் தான். இந்த கலர் காம்பினேஷன்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பெட்ரூம். ஒரு ப்ரைவசி எதிர்பார்க்குறீங்க, ஹாலில் தூங்காமல் ப்ரைவேட்டாக ஒரு பிளேஸ் நீங்கள் தூங்குறதுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக இந்த ரூம் சூட் ஆகும். இந்த மாதிரி 686 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா அப்படின்னும் பொழுது ஒன்று நம்ம கார் பார்க்கிங் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்ரூம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அந்த விதத்தில் கார் பார்க்கிங்கும் கொடுத்து ஒரு ப்ரைவசிக்காக ஒரு சின்ன பெட்ரூம் கொடுத்துருக்கிறது நல்ல விதமாக தான் நான் பார்த்துருந்தேன். ஃப்ளோர் பிளான் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இங்கேயும் கபோர்ட்ஸ் இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. கொசுவலையோடு இருக்குது. இப்போ நான் எதனால் நான் அதை சொன்னேன்னாங்க, யாராவது வயசானவங்க இருப்பீங்க, நடக்க முடியாத தாய்மார்கள் அப்பாக்கள் இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லா பெட்ரூமே மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு ஹாலில் படுத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்காது சீனியர் சிட்டிசனாக இருக்கும் பொழுது, அதே ரொம்ப ஏஜ்டு சிட்டிசனாக இருக்கும் பொழுது சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த ரூம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இதை சொல்லியிருந்தேன். ஏன்னா வீடுன்றது எல்லாருக்குமே நம்ம பார்க்கணும், தலைமுறையாக நம்ம இருக்க போகிற ஒரு விஷயம். அதனால தான் அதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தேன். மற்ற எதுவுமே சரிங்களா, மற்ற எதுவுமே கிடையாது. ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட் எஸ்எஸ்ல இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவர் பிராண்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் கவர் பண்ணியிருக்கக்கூடிய வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. செலவு பார்க்காம நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்குது. முடி வெட்டணும்னு நினைக்கிறேன், வெட்டிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத், பேரிவர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் டிசைனுங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. ஷவர் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காமன் பாத். நான் வந்து பார்த்தீங்கன்னா 187 சென்டிமீட்டர்ஸுங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தலை தட்டுது. ஆனால் எனக்கு தலை தட்டல, ஃப்ரீயாக தான் இருந்து நீங்கள் பார்க்க முடியும். நான் கொஞ்சம் ஹைட் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி வீடியோவில் தெரியும். அதனால் நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சாமி பொறுமை. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபி. இந்த லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தனியாக ஒரு ஆப்செட்டுங்க. வாஷிங் மிஷின்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே கேபினெட்ஸ். இன்டீரியர் ஒரு கலர் காம்பினேஷன் எனக்கு பிடித்திருந்தது. மேலே வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா
2 யூபிவிசி விண்டோஸ் வித் கில்லோட கொடுத்துருக்காங்க. கொசுவோட இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ. இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் வால் மவுண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோடு இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக இருந்தது. வாஷ் பேஷன் இருக்குது. அதே கீழே போட்டாங்க இல்லையா காமனாக, அதே வாஷ் பேஷன் நல்ல பிராண்டடாக தான் போட்டிருக்கிறாங்க. பேரிவேர் பிராண்ட்லேயே இருக்குது. என்ன தான் பிராண்டடாக போட்டாலும் அந்த பிராண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிசைனை பொறுத்து ரேட்டு மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. வித் கிளாஸோட இருக்குது. ஆப்போசிட்லேயும் ஒருத்தவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பையா காணா ஆகையா காணா ஓகையா ஹிந்தி கற்றுக்கணும். ஸ்கூல் பக்கத்துலேயே அதே மாதிரி அதை தெரிஞ்சு பாருங்கள். அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாளம்பூர் ஜங்ஷன். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது. அந்த மாதிரி விஷயங்களில் இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸோட இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூம்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிரரை தனியாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிரர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? கார்னராக ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குது, லாஃப்ட் இருக்குது, இங்கே ஒரு கேபினெட். இந்த லேனினுடைய இன்டீரியர் ஒர்க் நல்லா இருந்தது. ஒரே இன்டீரியர் ஒர்க், ஆனால் உங்களுக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அதிலே கார்னர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரரோட ஒரு ஓப்பனபிள் டோர் கொடுத்துருக்குறாங்க. ஒர்க் ஸ்பேஸ் இருக்கா, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஓப்பன் இருக்குது, கேபினெட் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத். இந்த டைல்ஸ் டிசைன் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட், வால் மிக்ஸ் அண்ட் வாஷ் பேஷன். பரவாயில்ல. அட்டாச் பாத். ரெண்டுத்துக்குமே மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டட்லேயே வாஷ் பேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ, ஒன் சைடு யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. கொசு வலையோட இருக்குது. இங்கேயும் வந்து 2 யூபிவிசி விண்டோ இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து வேணும்னா நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிங்கன்னா இது நீங்கள் வேணான்னு கூட கவர் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இங்கே கவர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கேயும் யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. மொட்டை மாடி போயிட்டு உங்களுக்கு நான் பேலன்ஸ் சொல்கிறேன். ஆஷிர்வாத் பிராண்டில் 1000 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க், ஒரு வாஷ் ஏரியா. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாலில் பேரப்பெட் வாலில் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டெரஸ் ஃபுல்லாகவே கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடர் இருக்குது. இந்த பக்கம் போனால் சரி அங்கே பெரிய பெரிய ஐரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய விலையில் ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 to 10 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நீங்கள் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸே சொந்தமாக்கிக்க முடியும். ஓகேங்களா? உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்லுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 95 lakhs. உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80 to 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணும்பொழுது உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 lakhs இருந்தாலே இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரியும் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் போயிட்டுருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னாலும் அந்த வீடியோனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.